ஏய், எதுக்கிட்டு இப்ப என்னோட எக்ஸ கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானேடி இருக்கிறோம். நான் தான் சொல்லிட்டேன்ல, அது பாஸ்ட்டி. அவள நான் மறந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. இப்ப ஏன்டி அவள கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா தெரியும். இப்ப எனக்கு நீ அவ்வளவு லவ் பண்ணலன்னு சொல்லி. நீ அவ மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தன்னு எனக்கு தெரியும். இப்ப நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுதான். ஆனா அவ இப்ப இங்க வரும்போது, அவளும் உன் பக்கத்திலே இருக்கும் போது, அவளை மீறி உனக்கு நான் தான் முக்கியம் நீ நினைச்சாதான் நீ என் மேல வச்சிருக்கிற லவ் வந்து உண்மையானதுன்னு சொல்லி நான் நம்புவேன். அதுக்காகத்தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். என்னடி உளர்ற? இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அடியே, நான் உன் மேல பாசம் எவ்வளவுங்கிறது உனக்கு தெரியாதாடி? அவளை கூட்டிட்டு வந்துதான் இதை நிரூபிக்கணுமா? அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களையும் மீறி நீ என்னத்தான் லவ் பண்றங்கிறது அவங்க பக்கத்துல இருக்கப்போ நீ என்னைய தேடினா தானே கண்டுபிடிக்கலாம். நீ நான் காதல் மகாநதி எல்லாத்துலயும் அப்படித்தான் செய்யறாங்க. மகாநதியில வந்து காவேரி வந்து அவன் ஒரு முன்ன விஜய் லவ் பண்ண வெண்ணிலா கூட்டி கொண்டு வந்து வீட்டுலதான் வச்சிருக்கிறா. அதே மாதிரிக்கு நீ நான் காதல்ல வந்து அபி வந்து ராகம் முன்ன லவ் பண்ண மதுவை வீட்டுலதான் கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கா. இப்ப அவங்கள மீறி அவங்க எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்கங்கிறது தான் கதையே. அது மாதிரிதான் நீயும் என்ன எப்படி லவ் பண்றன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ம்? என்னது, நீ நான் காதல் மகாநதியில எல்லாம் இப்படித்தான் செய்யறாங்களா? கடவுளே, அவங்க பண்றாங்கங்கிறதுக்காக நீ ஏன்டி இந்த மாதிரி பண்ற? நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானேடி இருப்போம். உம் ஆமா. அடியே, அவங்க 2 பேரும் இன்னும் ப்ரப்போஸ் பண்ண கூட இல்ல. நான் அன்னைக்கு கூட நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ அந்த கதை பார்க்கும்போது. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. நம்ம 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை வேற 2 குழந்தை இருக்கு. இன்னுமா உனக்கு என் மேல சந்தேகம்? அது உண்மைதான். ஆனாலும் அவங்க இங்க இருக்கறனால என்ன பிரச்சனை இப்போ? ஐயோ கடவுளே, இதுக்கு அவங்க இங்க இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. நான் உனக்கிட்ட நேரடியாவே சொல்றேன், எனக்கு அவ மேல இப்ப லவ் கிவ் ஒண்ணுமே இல்ல. இப்ப அவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாதான் இருக்கு. நான் உன்னையே தான் லவ் பண்றேன், வேற யாரையும் நான் லவ் பண்ணல. தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து அனுப்பு, எனக்கு இரிட்டேட் ஆகுது. அஜய், மாயா, நீ இங்க என்ன அஜய் நடக்குது இங்க? எதுக்காக உன்னோட வைஃப் அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்ற? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, அவ இப்படிதான் லூசுமா ஏதாவது செய்வா, கண்டுக்காத நீனு. அஜய், எனக்கு கல்யாணம் ஆச்சு அஜய். எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஐயோ, சாரி சாரி மாயா. ஐயோ, இவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ப்ளீஸ் மாயா, சாரி. மாயா, நீங்க போகாதீங்க மாயா. இவன் இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். நீங்க இங்கேயே இருக்கலாம் மாயா. ஏங்க, நான் உங்களுக்கு முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதாங்க? நாங்க 2 பேரும் முன்ன லவ் பண்ணுவாங்க, அதுக்காக இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், வாய் மூடிக்கிட்டு இரு. மாயா, நீ கிளம்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல அஜய். கேட்டா ஏதோ கதை எக்ஸா கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் குழந்தை இருக்குது. நான் இப்ப அவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அஜய். மாயா, நான் சொல்றது கேளுங்க மாயா. மாயா, இதுல உங்க நல்லதும் இருக்கு மாயா. பிரியா, இதுக்கு மேல எதுவும் பேசாத நீனு. மாயா, நீ கிளம்பு. ஏன் இந்த மாதிரி பண்ற? மாயா இப்ப இங்க இருக்கனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? பிரியா, வாய மூடிக்கோ. மாயா, நீ கிளம்பு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இவங்க கேக்குற மாதிரி இல்ல. என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது மட்டும் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா என் லைஃப்க்கே பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். கடவுளே, என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல அஜய். ஓகே, பாத்துக்கோ. ஹஸ்பண்ட கேட்டேன்னு சொல்லு. சரி, சாரி பிரியா, நான் வாரேன். கல்யாணம் வேணா என்னவா? கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் லவ் பண்ண மாட்டாங்களோ? முன்ன லவ் பண்ண எக்ஸ நினைக்காமலா இருக்காங்க? ப்ளீஸ் பிரியா, முதல்ல நீங்க அஜய் கூட பேசி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்ன விடுங்க. பாய். பாய். எரும மாடு, எரும மாடு, அறிவில்லை அறிவில்லை உனக்கு. இதுல கல்யாணம் கட்டி ஒரு குழந்தையும் உள்ள கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிற. ஐயோ கடவுளே, எனக்கும் கல்யாணம் ஆச்சு, அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த கதையில ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? உன் வாழ்க்கையை நீயே கொண்டு போயிட்டு, ஐயோ கடவுளே, உன்னை என்ன பண்றதோ தெரியல. அடியே, அந்த கதையில வந்து 1 இயருக்கு கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க. உன்னை நான் அப்படியா பண்ணுனேன்? இல்ல, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. சரி. இல்லன்னு வச்சுக்கோ, மாயாலாம வேற எவளையாவது எக்ஸ்ன்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து அவளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன்.
ஆ? ஏ அழாத, சும்மா சும்மா கோவத்துல சொன்னேன். கடவுளே, இன்னொருத்திய தேட ஆரம்பிச்சிருவாளோ தெரியல இவ. போ போ போ. ம். ஐயோ, எனக்கு யாருமே இல்ல தெய்வமே, நீ மட்டும்தான் பொண்டாட்டி, நீ மட்டும்தான் என் உசுரு, நீ தான் என் உலகம், எனக்கு யாரும் வேணாம். சரி, ஓகே. ம், போ. அப்பா, இந்த கதைகளை பார்த்துட்டு இவளுக பண்றது மாயா மாதிரி இன்னொரு எக்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். அப்ப இன்னொரு எக்ஸ் வேற இருக்குதா? இவன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டானா? மாயா சரி, பேர் இதுதான் சொல்லி தெரியும். அவ போட்டோலாம் பார்த்திருக்கேன். அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இன்னொரு எக்ஸ்னா அவ யாரு? அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? எங்க இருக்கா? நான் எப்படி கண்டுபிடிச்சு அவளை வீட்டுல கொண்டு இவன் முன்னாடி நிறுத்து வச்சு அவளை விட நான் தான் பெட்டர்னு எப்படி சொல்ல வைப்பேன்? இதெல்லாம் செய்யறதுக்குள்ள நான் செத்தே போயிருவேன் போலயே. கடவுளே, நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும்.